மீன ராசி அன்பர்களே, ஆகஸ்ட் 16 முதல் 22, 2026 வரையிலான இந்த வாரம் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது என்பதை விரிவாக பார்க்கலாம். இந்த வாரத்தின் தொடக்கத்தில் சூரியன் உங்கள் 5ஆம் வீடான கடகத்தில் பயணிக்கிறார். ஆகஸ்ட் 17க்குப் பிறகு சூரியன் உங்கள் 6ஆம் வீடான சிம்மத்திற்கு செல்கிறார். செவ்வாய் உங்கள் 4ஆம் வீடான மிதுனத்தில் வாரம் முழுவதும் பயணிக்கிறார். புதனும் குருவும் உங்கள் 5ஆம் வீடான கடகத்தில் இணைந்து இருக்கின்றனர். சுக்கிரன் உங்கள் 7ஆம் வீடான கன்னியில் பயணிக்கிறார். சனி உங்கள் முதல் வீடான மீனத்தில் வாரம் முழுவதும் இருக்கிறார். ராகு உங்கள் 12ஆம் வீடான கும்பத்திலும், கேது உங்கள் 6ஆம் வீடான சிம்மத்திலும் பயணிக்கின்றனர். இந்த வாரத்தின் முக்கியமான சிறப்பு உங்கள் 5ஆம் வீட்டில் குரு, புதன் இணைவு ஏற்படுவது ஆகும். 5ஆம் வீட்டில் குருவும் புதனும் இணைந்து இருப்பது கல்வி, அறிவு, குழந்தைகள், காதல், படைப்பாற்றல் மற்றும் எதிர்கால திட்டங்களில் முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்தும். உங்கள் விதிப்படி 5ஆம் வீட்டில் குரு சுபமான நிலையில் இருக்கிறார். இதனால் அறிவு, கல்வி மற்றும் எதிர்கால திட்டங்களில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கலாம். நீண்ட நாட்களாக நினைத்திருந்த ஒரு விஷயத்தை செயல்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்பு உருவாகலாம். மாணவர்கள் மற்றும் அறிவுசார் துறையில் இருப்பவர்களுக்கு இந்த வாரம் நல்ல ஊக்கத்தை வழங்கும். புதன் 5ஆம் வீட்டில் இருப்பது உங்கள் விதிப்படி அசுப நிலையில் வருகிறது. எனவே முக்கியமான கல்வி அல்லது முதலீட்டு முடிவுகளில் அவசரப்படாமல் ஆராய்ந்து செயல்படுவது நல்லது. ஒரு தகவலை கேட்டவுடன் உடனடியாக முடிவு எடுக்காமல் அதன் உண்மைத்தன்மையை உறுதிப்படுத்துங்கள். குருவின் சுபமான நிலை இருப்பதால் சரியான வழிகாட்டுதலுடன் செயல்பட்டால் நல்ல பலனை பெற முடியும். குரு, புதன் இணைவு படைப்பாற்றலை அதிகரிக்கலாம். எழுத்து, கலை, கல்வி, ஆராய்ச்சி, ஆலோசனை அல்லது அறிவுசார் பணிகளில் இருப்பவர்களுக்கு புதிய சிந்தனைகள் உருவாகலாம். மாணவர்கள் ஒரு புதிய பாடத்தை ஆர்வத்துடன் கற்கலாம். தேர்வுகளுக்கு தயாராகுபவர்கள் திட்டமிட்டு படித்தால் நல்ல முன்னேற்றம் கிடைக்கலாம். குழந்தைகளின் திறமைகளை ஊக்குவிக்க பெற்றோர் இந்த வாரத்தில் கூடுதல் கவனம் செலுத்தலாம். சூரியன் ஆகஸ்ட் 17 வரை உங்கள் 5ஆம் வீட்டில் இருப்பதால் கல்வி, குழந்தைகள் மற்றும் எதிர்கால திட்டங்களில் உங்கள் கவனம் அதிகமாக இருக்கும். 5ஆம் வீட்டில் சூரியன் உங்கள் விதிப்படி அசுப நிலையில் இருப்பதால் குழந்தைகள் அல்லது கல்வி தொடர்பான விஷயங்களில் சிறிய அழுத்தம் ஏற்படலாம். ஆனால் அதை அமைதியாக கையாள்வது நல்லது. உங்கள் திறமையை நிரூபிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். அந்த ஆற்றலை நேர்மறையான முயற்சியாக மாற்றுங்கள். ஆகஸ்ட் 17க்குப் பிறகு சூரியன் உங்கள் 6ஆம் வீடான சிம்மத்திற்கு செல்கிறார். 6ஆம் வீட்டில் சூரியன் உங்கள் விதிப்படி சுபமான நிலையில் இருக்கிறார். இதனால் வேலை, போட்டி, எதிர்ப்பு மற்றும் பொறுப்புகளை சமாளிக்கும் திறன் அதிகரிக்கலாம். அலுவலகத்தில் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த பணிகளை முடிக்க முடியும். போட்டித் தேர்வுகளில் இருப்பவர்களுக்கும் முயற்சியை அதிகரிக்க நல்ல காலமாக அமையலாம். உங்கள் 4ஆம் வீடான மிதுனத்தில் செவ்வாய் இருப்பது உங்கள் விதிப்படி அசுப நிலையாகும். வீடு, வாகனம், குடும்பம் மற்றும் மனநிம்மதி தொடர்பான விஷயங்களில் சில நேரங்களில் பரபரப்பு ஏற்படலாம். வீட்டில் தேவையற்ற விவாதங்களை தவிர்க்கவும். வாகனம் ஓட்டும்போது அவசரம் வேண்டாம். வீடு அல்லது சொத்து தொடர்பான முக்கிய முடிவுகளை நன்றாக ஆராய்ந்து எடுப்பது நல்லது. சுக்கிரன் உங்கள் 7ஆம் வீடான கன்னியில் இருப்பது உங்கள் விதிப்படி அசுப நிலையாகும். திருமணம், வாழ்க்கை துணை மற்றும் கூட்டாண்மை தொடர்பான விஷயங்களில் எதிர்பார்ப்புகளை சற்று குறைத்து பரஸ்பர புரிதலுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது நல்லது. சிறிய கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் அவற்றை பெரிதுபடுத்தாமல் பேசி தீர்த்து கொள்ள முடியும். தொழில் கூட்டாண்மைகளிலும் ஒப்பந்தங்களை தெளிவாக புரிந்து கொண்டு செயல்படுங்கள். சனி உங்கள் ராசியான மீனத்தில் பயணிப்பது உங்கள் விதிப்படி அசுப நிலையாகும். இது 7.5 சனியின் முதல் கட்டமான ஜென்ம சனி காலமாகும். பொறுப்புகள் அதிகரிப்பது போல தோன்றலாம். சில காரியங்கள் மெதுவாக நடைபெறலாம். ஆனால் இந்த காலத்தை ஒழுங்கு, பொறுமை மற்றும் நீண்டகால திட்டமிடலை வளர்த்துக் கொள்ளும் காலமாக பயன்படுத்திக் கொள்ளலாம். முக்கியமான விஷயங்களில் அவசரம் காட்டாமல் ஒவ்வொரு முடிவையும் நிதானமாக எடுங்கள்.
ஜென்ம சனி காலம் என்பதால் மனதில் தேவையற்ற கவலைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டியதில்லை. உங்கள் அன்றாட வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தி முக்கியமான பணிகளுக்கு முன்னுரிமை கொடுத்தால் சுமைகள் குறையும். பொறுமையுடன் தொடர்ந்து செய்யப்படும் முயற்சிகள் காலப்போக்கில் நல்ல பலனை உருவாக்கும். ராகு உங்கள் 12ஆம் வீட்டான கும்பத்தில் இருப்பதால் செலவுகள், தொலைதூர பயணங்கள் மற்றும் வெளிநாடு தொடர்பான விஷயங்களில் கவனம் தேவை. 12ஆம் வீட்டில் ராகு உங்கள் விதிப்படி அசுப நிலையில் வருகிறது. தேவையற்ற செலவுகளை குறைத்து பணத்தை திட்டமிட்டு பயன்படுத்துங்கள். வெளிநாடு அல்லது தொலைதூரத் தொடர்பு தொடர்பான வாய்ப்புகள் வந்தால் அனைத்து விவரங்களையும் சரிபார்த்து செயல்படுங்கள். கேது உங்கள் 6ஆம் வீட்டான சிம்மத்தில் இருப்பது உங்கள் விதிப்படி அசுப நிலையில் வருகிறது. வேலை, எதிர்ப்பு மற்றும் அன்றாட பொறுப்புகளில் சில நேரங்களில் ஆர்வம் குறைவது போல் தோன்றலாம். ஒரு பிரச்சனையை முழுமையாக புரிந்து கொள்ளாமல் விட்டுவிடாமல் அதன் தீர்வை அமைதியாக தேடுங்கள். ஆகஸ்ட் 17க்கு பிறகு சூரியன் 6ஆம் வீட்டுக்கு வருவதால் வேலை தொடர்பான விஷயங்களில் மீண்டும் வேகம் அதிகரிக்கலாம். குருவின் பார்வையை பார்க்கும்போது உங்கள் 5ஆம் வீட்டில் இருக்கும் குரு உங்கள் 9ஆம் வீடான விருச்சிகம், 11ஆம் வீடான மகரம் மற்றும் முதல் வீடான மீனம் ஆகியவற்றை பார்வையிடுகிறார். குறிப்பாக உங்கள் சொந்த ராசியான மீனத்தின் மீது குருவின் பார்வை விழுவது மிகவும் சாதகமான ஆதரவாக அமைகிறது. இதனால் தன்னம்பிக்கை, அறிவு, எதிர்கால திட்டங்கள் மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சியில் நல்ல வழிகாட்டுதல் கிடைக்கலாம். 9ஆம் மற்றும் 11ஆம் வீடுகளிலும் குருவின் பார்வை விழுவதால் அதிர்ஷ்டம் மற்றும் லாப வாய்ப்புகளுக்கும் ஆதரவு கிடைக்கலாம். பணவரவை பொறுத்தவரை இந்த வாரம் நல்ல வாய்ப்புகளுடன் செலவுகளையும் கவனிக்க வேண்டிய நிலை உள்ளது. 5ஆம் வீட்டில் குரு இருப்பதால் அறிவு அல்லது திறமை சார்ந்த முயற்சிகள் மூலம் வருமான வாய்ப்புகள் உருவாகலாம். குருவின் பார்வை 11ஆம் வீட்டில் விழுவதால் லாப வாய்ப்புகளுக்கு ஆதரவு உள்ளது. ஆனால் 12ஆம் வீட்டில் ராகு இருப்பதால் தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துவது மிகவும் அவசியம். தொழில் மற்றும் வேலை விஷயங்களில் ஆகஸ்ட் 17க்கு பிறகு நல்ல வேகம் கிடைக்கலாம். 6ஆம் வீட்டில் சூரியன் இருப்பதால் போட்டி மற்றும் பணிச்சுமையை சமாளிக்கும் திறன் அதிகரிக்கலாம். அலுவலகத்தில் உங்கள் திறமையை நிரூபிக்கும் வாய்ப்பு கிடைக்கலாம். நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த வேலைகளை முடிப்பதற்கு நல்ல சூழ்நிலை உருவாகலாம். தொழில் செய்பவர்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் அல்லது புதிய பணிகள் கிடைக்கலாம். ஆனால் 7ஆம் வீட்டில் சுக்கிரன் இருப்பதால் கூட்டாளிகளுடன் பேசும்போது தெளிவு அவசியம். ஒப்பந்தங்களை முழுமையாக படித்த பிறகே கையெழுத்திடுங்கள். வாடிக்கையாளர்களின் எதிர்பார்ப்புகளை சரியாக புரிந்து கொண்டு செயல்பட்டால் நல்ல உறவை உருவாக்க முடியும். குடும்ப வாழ்க்கையில் 4ஆம் வீட்டில் செவ்வாய் இருப்பதால் வீட்டில் சில நேரங்களில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். வீடு, வாகனம் அல்லது குடும்ப பொறுப்புகளில் கூடுதல் கவனம் தேவைப்படலாம். ஆனால் உங்கள் ராசியின் மீது குருவின் பார்வை இருப்பதால் குடும்ப விஷயங்களை சமாளிக்க நல்ல மனநிலை கிடைக்கும். சிறிய விஷயங்களை பெரிதுபடுத்தாமல் விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது. திருமண வாழ்க்கையில் 7ஆம் வீட்டில் சுக்கிரன் இருப்பதால் உங்கள் விதிப்படி சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருந்தாலும் உறவை வலுப்படுத்தும் நல்ல உரையாடல்களுக்கு இடமுண்டு. திருமணத்தை எதிர்பார்ப்பவர்கள் அறிமுகங்கள் கிடைத்தாலும் அவசர முடிவுகளை தவிர்த்து முழுமையாக புரிந்து கொண்ட பிறகு முடிவு செய்வது நல்லது. ஏற்கனவே திருமணமானவர்கள் துணையின் கருத்துக்கு மதிப்பளிப்பது உறவை இனிமையாக வைத்திருக்கும். கல்வி மற்றும் குழந்தைகள் தொடர்பாக இந்த வாரம் குரு, புதன் இணைவு முக்கியமான ஆதரவாக அமைகிறது. மாணவர்கள் படிப்பில் புதிய ஆர்வத்தை பெறலாம். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகுபவர்கள் திட்டமிட்டு செயல்பட்டால் நல்ல முன்னேற்றம் கிடைக்கலாம். குழந்தைகளின் திறமையை ஊக்குவிக்கும் சூழ்நிலை உருவாகலாம். முதலீடு தொடர்பாக மட்டும் அதிக ஆபத்தை தவிர்த்து நன்கு ஆராய்ந்து முடிவு எடுப்பது நல்லது. மொத்தத்தில் மீன ராசியினருக்கு இந்த வாரம் அறிவு, கல்வி, வேலை மற்றும் எதிர்கால வளர்ச்சியில் நல்ல வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய வாரமாக அமைகிறது. 5ஆம் வீட்டில் குரு, புதன் இணைவு இருப்பதால் அறிவு மற்றும் படைப்பாற்றல் அதிகரிக்கலாம். குருவின் பார்வை உங்கள் ராசியான மீனம், 9ஆம் வீடான விருச்சிகம் மற்றும் 11ஆம் வீடான மகரம் ஆகியவற்றில் விழுவது இந்த வாரத்தின் மிகப்பெரிய ஆதரவாகும்.
ஆகஸ்ட் 17க்குப் பிறகு 6ஆம் வீட்டில் சூரியன் இருப்பதால் வேலை மற்றும் போட்டியில் முன்னேற்றம் காணலாம். அதே நேரத்தில் ராசியில் சனி இருப்பதால் 7.5 சனியின் முதல் கட்டமான ஜென்ம சனியில் பொறுமையும் ஒழுங்கும் அவசியம். 4ஆம் வீட்டில் செவ்வாய் இருப்பதால் வீடு மற்றும் குடும்ப விஷயங்களில் நிதானம் தேவை. 12ஆம் வீட்டில் ராகு இருப்பதால் செலவுகளை திட்டமிட்டு நிர்வகியுங்கள். சவால்கள் இருந்தாலும் அவற்றை சரியான திட்டமிடலுடன் கையாளக்கூடிய வலிமை இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்கும். இறைவன் அருளால் உங்கள் வாழ்க்கையில் அறிவும், ஆரோக்கியமான முன்னேற்றமும், பணவரவில் வளமும், குடும்பத்தில் நிம்மதியும் பெருகட்டும்.